ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் கழிச்சு லென்த்தி வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். ரவா கேக். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மட்டுமே நம்ம பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக போய் எதுவும் கடையிலலாம் நம்ம வாங்க வேண்டிய தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்ல ஸ்பாஞ்சியான இந்த ரவா கேக்கை எப்படி பண்ணலான்றதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூட்டி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், அரை கப் அளவுக்கு தயிர், அரை கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் இருக்கணும், வாசனை எண்ணெய் இருக்கக்கூடாது. அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. சுகரை நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காவை இதில் ஒரு 2 ஏலக்காவை தூள் மாதிரி சுகரோடு அடிச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 3 ட்ராப் வந்து நான் வெனிலா எசன்ஸ் கொடுத்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து 2 ஏலக்காவை சுகரோடு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் எல்லாமே அளந்திருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு ரவை வந்து இதில் அளந்து சேர்த்தாச்சு. நல்லா இதையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கருக்கு வந்து மாற்ற போகிறோம். இது குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நீங்கள் பட்டர் ஷீட்டு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எந்த டென்ஷனும் வேணாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளே போதும் நமக்கு. இப்போ நான் பட்டர் இருந்தனால நான் சுற்றி இந்த குக்கரில் வந்து நல்லா பட்டர் போட்டுக்கிட்டேன். பட்டர் ஷீட்லாம் நான் வைக்கலை, அப்படியே தான் அதில் ஊற்ற போகிறேன். இங்கே பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ இந்த பேட்டரை வந்து இந்த குக்கரில் வந்து நான் ஊற்றிட்டு நல்லா பெல்ட் போட்டுகிட்டே மூடி வைங்க. ஒன்றும் ஆகாது. விசில் மட்டும் போட வேணாம். இப்போ வந்து தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வந்து 25 மினிட்ஸு அப்படியே ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. பாருங்கள், இப்போ 25 மினிட்ஸ் கழித்து தான் நான் காட்டுறேன் உங்ககிட்ட. நல்லா ஒட்டவே இல்லை, நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நல்லா அந்த ஓரத்தை லேசாக கத்தியில் கீறி விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றினோன்னா சூப்பராக அழகாக வந்து நமக்கு ஷேப்போட தட்டில் அழகாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். பார்த்திங்களா, சூப்பராக விழுந்திருக்கு. இது தீஞ்செலாம் போலங்க, அழகாக வெந்திருக்கு. அதனால் நமக்கு வந்து அந்த பட்டர் இருந்தனால அந்த கலரில் இருக்குது. நல்லாவே இருக்கும் சூப்பராக. பாருங்கள், இது ஃப்ரண்ட்டில். இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இதில் நீங்கள் நட்ஸு போடணுன்னா கூட போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம் ஏதாவது சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நானாக இன்றைக்கி ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.